சஞ்சய் நினைவு தொண்டு அறக்கட்டளை நிறுவனர், டிஎன்இபி வணிக ஆய்வாளர் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்க மாவட்ட தலைவர், ராமநாதபுரம் மாவட்ட HMS இணை செயலாளர், அன்பு சகோதரர் திரு எல் ரஞ்சித்குமார் அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய அமைப்புகளில் நிறைய பொறுப்புகளில் இருக்கார். ஆனால் என்ன இருந்தாலுமே அவரோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா மக்கள் சேவை மட்டும்தான். மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பையனோட நினைவு சார்பாக அவரோட பேரில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து நிறைய சேவைகளை மக்களுக்காக பண்ணிட்டு வராரு. சகோதரர் அவங்க எப்போ கூப்பிட்டாலுமே ரொம்ப பிஸியாக தான் இருப்பாங்க. ஆனால் மக்களுக்கான ஒரு நலன் அப்படின்னு பண்ணுறப்ப முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இப்போ சமீப காலமாக அவருடைய திறமைகளை அடுத்தடுத்த கட்டத்தில் அவர் பரிணமிச்சிட்டு இருக்காரு. மெயினாக பட்டிமன்றங்களில், இது தவிர டிவியில் முக்கியமாக ஒரு சிறந்த பேச்சாளராக நிறைய நிகழ்ச்சிகளில் பேசிட்டு வராரு. என்ன பேசினாலும் அவருடைய ஒரு சொல்லாற்றலோ பொருளாற்றலோ இருந்தால் கூட அவரோட நோக்கம் எல்லாமே மக்களுக்கான சேவையை ஒரு முன்னெடுக்கிறது மட்டும்தான் இருக்கும். அன்பு சகோதரர்கள் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாகவோ சொல்லாற்றல் மூலமாகவோ ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு நடுவர் தீர்ப்பையே மாற்றக்கூடிய ஒரு சொல்வன்மை மிக்கவர். இன்னும் பல நூறு பட்டிமன்றங்களில் தன்னோட பேச்சா மூலமாகவும் சொல்லின் மூலமாகவும் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னும், அவருடைய இன்னும் நிறைய மேடைகளில் அவரோட திறமை இன்னும் வெளிப்படணும் அப்படின்றது சார்பாகவும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் எல்லாரோட சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர்களின் சிறப்பான பேச்சாற்றலை பாராட்டி நமது நிறுவனத்தின் சார்பாக APJ VIP குளோபல் சிறந்த இளம் பேச்சாளர் விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை வழங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விழாவை தலைமையேற்று நடத்திட்டு இருக்க நமது அன்பு சகோதரர் உங்களுக்கு திரு வி சீனிவாசன் அவர்களையும், விழாவை முன்னிலை வகிக்கக்கூடிய நம்ம ஆண்டவர் சின்னத்துறை அவர்களையும் உங்களுக்கு மின்னல் அம்சத் சார் அவர்களையும் உங்களுக்கு நம்ம சேக்னா சார் அவர்களையும் உங்களுக்கு நம்ம மௌலானா சார் அண்ட் தமிழியன் சார் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார் வாங்க, மேடைக்கு வாங்க. எல்லாரும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் உங்களுக்கு. சஞ்சய் அறக்கட்டளை நிறுவனர் எங்க அன்பு பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் திரு ரஞ்சித் சார் உங்களுக்கு
என்னைக்குமே நம்ம கூட இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார். அவரை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியானவரெலாம் யோசிச்சுறாங்க, ரொம்ப டெரராக இருக்கிற ஆள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா. அவர் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர். உங்களுக்கு வந்து நிறைய பட்டிமன்றங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமாக வந்து நிறைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு வந்து. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்திருக்க எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 50 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச சேவைகளை எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வந்து சிறந்த சமூக சேவகராக வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வந்து செயல்பட்டு இருக்காரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தன்னுடைய அன்பு புதல்வனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத ஒரு விபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இழந்துட்டாங்க உங்களுக்கு வந்து. அந்த புதல்வன் சார்பாக புதல்வனோட புதல்வனா இருந்து உங்களுக்கு வந்து அவங்க ஞாபகார்த்தகமா சஞ்சய் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளை நிறுவி உங்களுக்கு வந்து பல வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு இல்லாத மக்கள் உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கு வந்து திருநங்கைகள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மக்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சரி உடனே வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பேதும் சொல்லாம உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்க ஒரு அருமையான வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சகோதரர் உங்களுக்கு வந்து. அது போக நம்ம எங்க விழா வச்சாலும் சரி உங்களுக்கு வந்து அவர் கேட்குற கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான், என்ன பண்ணணும் சார் உங்களுக்கு, என்ன பண்ணணும் மேடம் உங்களுக்கு சொல்லுங்க, சிறப்பாக பண்ணிடுவோம். இது அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்கன்னா ஓகே தான். நீங்க எப்பயுமே நான் யார் வந்தாலும் நம்ம குடும்பத்தில் சொல்ற ஒரே விஷயம் தான், சகோதர சகோதரிகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கூடயே இணைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து நம்ம தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறந்த சமூக சேவர் விருது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கௌரவிச்சவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பட்டிமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்க, சிறந்த பேச்சாளர் வழங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த இளம் பேச்சாளர் விருது திருச்செந்தூர்ல உங்க எல்லாரோட பலத்த கரகோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வழங்குறதுல பெருமகிழ்ச்சி அடிக்கிறவங்களுக்கு வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுக்கறவங்களுக்கு வந்து அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். அதனால என்னோட உரையை சுருக்கமா முடிச்சிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்புரை ஆற்றும்படி உங்க எல்லாரும் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறப்புரை ஆற்றுங்க சார். இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்று சொல்வது போல் இன்றைய தினம் ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கும் இந்த அருமையான திருவிழாவிலே தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சீனிவாசன் சார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற அருமைக்குரிய பெரியவர்களே, அருமையான முறையில் அற்புதமான முறையில் அனைவரையுமே வாழ்த்தி அமர வைத்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய லட்சுமி பிரபா மேடம் அவர்களே, மற்றும் இந்த அருமையான அறக்கட்டளையை தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் ஒரு அற்புதமான நலத்திட்டங்கள் மற்றும் மக்கள் சேவைக்காக விருதுகளை அள்ளி கொண்டு கொடுத்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய இந்த அறக்கட்டளையின் தலைவர் சலீம் சார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அரசியல் அமைப்பை சேர்ந்த அன்பு உள்ளங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு விருது வழங்குவதற்காக ராமநாதபுரத்தில் இருந்து என்னை அழைத்து அருமையான பேச்சாளர் என்ற முறையில் எனக்கு விருது வழங்கிய ஏபிஜே கம்பெனி மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். மிகவும் சஞ்சய் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சேவை என்பது ரொம்ப கஷ்டமானது. இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இங்க வந்தவங்களுக்கு பூரா சொல்ல போனா முருகருடைய ஆசீர்வாதம் உண்மையிலே நல்ல எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இன்னைக்கு வந்து திருச்செந்தூர்ல அமைஞ்சிருக்கு. என்னை கூப்பிட்டு விருது வழங்கிய ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிக்கு மிக சந்தோஷம். இதை ஒண்ணுங்க, மக்கள் சேவை என்பது வந்து தான் வேலையவே தான் வீட்டில் உள்ள வேலையவே நம்மளால பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஒரு துணி அயன் பண்ணை கொடுத்ததை வாங்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அதை ஞாபகப்படுத்த முடியாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு சாரு மேடம் இங்க அனைவருக்குமே மக்கள் சேவை யார் பண்றா அவங்கள பார்த்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அழகான மனிதர்களை சும்மாலாம் அவங்க விருது கொடுக்கலங்க. ஏன்னா உண்மையிலேயே சொல்றேன், அதுக்குள்ள தகுதியான ஆளு இன்னைக்கு எத்தனையோ அறக்கட்டளைகள் வந்து விருதுகளை வந்து சும்மா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
மக்கள் சேவைனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா குரூப் ஆஃப் கம்பெனி இவங்க கொடுக்கிற அவார்டு வந்து ரொம்ப சிறந்த அவார்டுங்க. ஏன் என்று சொன்னால் இப்படியாப்பட்ட நிகழ்ச்சி என்பது எல்லாரும் நடத்த முடியாதுங்க. அருமையான முறையில் இன்னைக்கு திருச்செந்தூர்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் என்னன்னா ஒரு சந்தோஷம் எங்கெங்க இருக்கு? இன்னைக்கு ஒரு மனிதன் சந்தோஷப்படுவது எதுன்னு சொல்லுங்க? சொத்து சுகமா, காசு பணமா? சேவைங்க. உதவி என்பது உன்னால் உழைக்கக்கூடிய நீ ஒரு 1000 ரூபாய் இருக்கினா அது ஒரு 50 ரூபாய நம்மால் உழைத்த காசில் அவனுக்கு கொடுத்து பாருங்க. அவன் படுற அவன் முகத்தில் ஆடக்கூடிய சந்தோஷத்தை பாருங்க. அதை விட ஒரு சிறந்த எதுவுமே கிடையாதுங்க. சேவை என்பது மக்களுக்கு கண்டிப்பாக தேவை. போற்றுவர்கள் போற்றத்தான் செய்வார்கள், தூற்றுவர்கள் தூத்தத்தான் செய்வார்கள். அது நம்ம அதை பத்தியே கவலைப்படக்கூடாதுங்க. நீங்க உண்மையிலே சேவை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நீங்க சேவை செய்வது என்பது உங்களுடைய ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துவதற்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க. நீங்க சேவை செஞ்சால் ஆயுள் காலம் அதிகமா தாங்க இருக்கும். ஏங்க கொடுக்கறதுக்கு இருக்கு நம்மளுக்கு யாருங்க இருப்பான்? உதவி செய்வதற்கு என் பேர்லயே நான் சொத்து சோ வாங்கினா போதுமாங்க? வாங்கிட்டு போ, நம்ம குடும்பத்தை ஓட்டணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் உதவி என்பதை செஞ்சு பாருங்க. உங்களால் உதவி ஒரு 2 பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க. உலகத்தில் என்ன படைச்சிருக்கோம்? ஒண்ணுமே கிடையாது. பிறப்பு இறப்பு. அப்ப இடையில நம்ம என்ன செய்ய போறோம்? உதவி செய்யுங்க. எல்லாருமே உங்களால முடிஞ்ச உதவிகளை சின்ன சின்ன உதவியை பண்ணுங்க. காய் வேலை கொடுங்க, கொடுக்காதவங்களுக்கு ஏழ்மையான உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. நீங்க செய்யக்கூடிய உதவி என்பது இறைவனால் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதை யார் சொல்லலாம் செய்ய மாட்டாங்க. இறைவன் கொடுக்க உதவி என்பது நமக்கு ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துவதற்கும் நம் மனசை சுத்தப்படுத்துவதற்கும் நீங்க செய்ய வேண்டிய உதவி ஒன்றுதான் நம்மளை திருப்திப்படுத்தும். அதனால உண்மையிலே எனக்கு என்னை இங்க கூப்பிட்டு சலீம் சாருக்கும் லட்சுமி மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், அவருக்கு இளம் பேச்சாளர் விருது கொடுத்தது சரியா தப்பா சார்? ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் பட்டிமன்ற பேச்சியாளர். உங்களுக்கு நிறைய டிவியில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேச விட்டிங்கன்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் கூட சோறு தண்ணி இல்லாமல் பேசுவார். உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றுரையாக முடிச்சிட்டார் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த பார்த்தீங்கன்னா நல்ல சகோதரர் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா. இந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருமையான விழாவில் இன்னொரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம் உங்களுக்கு. அடுத்து நம்ம 1 ஏக்கரில் ஆசிரமம் கட்ட போகிறவங்களுக்கு அதுக்கு ரஞ்சி சார் மட்டும் இல்லை, ரஞ்சி சார் கூட இன்னைக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாமே கூட வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லா நண்பர்களுக்கும் சேர்ந்து ஒரு வேண்டுகோள் சொல்லிடுறோம் உங்களுக்கு. இந்த அறக்கட்டளையை கட்டி முடிச்சு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அர்ப்பணிக்கிற வரைக்கும் சஞ்சய் அறக்கட்டளும் சரி, அவங்க நண்பர்களும் சரி, உங்களால் முடிஞ்ச உதவிகளை கூட இருந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நாங்கள் வச்சுக்கிறோம் சார் உங்களுக்கு. நன்றி. நன்றி சார் உங்களுக்கு. நன்றி.